வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டம். சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. புதுச்சேரியில் 12 மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு. குச்சிப்பாளையத்தில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து நகை பணம் கொள்ளை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல், பீட்டர் அல்போன்ஸ் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திய அரசியல் அமைப்பை காப்போம் என்ற தலைப்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதற்கு லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திய அரசியல் அமைப்பை காப்போம் என்ற தலைப்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் கடலூர் சாலை சிங்காரவேலர் சிலை அருகே நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னதாக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களின் தலைமையில் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள், கமலா அறக்கட்டளை சொந்தங்கள், மகளிர் குழுவினர், மகிழா காங்கிரசார், லாஸ்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களிலும் 4 பேருந்துகளிலும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்திய அரசியல் அமைப்பை காப்போம் பொதுக்கூட்டத்திற்கு பேரணியாக சென்றனர். கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலரும் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் சிறப்பு அழைப்பாளருமான ரமா வைத்தியநாதன் இப்பேரணியை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார். பேரணியாக சென்றவர்கள் பொதுக்கூட்டம் நடைபெற்ற கடலூர் சாலை சிங்காரவேலர் சிலை அருகே சென்று பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. தலைவர் ராகுல் காந்திக்கு, அன்னை சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி. புதுச்சேரியில் தற்பொழுது நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்று உள்ளதாக காங்கிரஸ் கட்சி தமிழக சிறுபான்மை அணி தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் குற்றச்சாட்டு. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திய அரசியல் அமைப்பை காப்போம் என்கிற தலைப்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் கடலூர் சாலை சிங்காரவேலர் சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை அணி தலைவருமான பீட்டர் அல்போன்ஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய பீட்டர் அல்போன்ஸ், சுதந்திர போராட்ட காலத்தில் போராட்ட வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் புதுச்சேரி. சில நேரங்களில் தோல்விகள் நமக்கு தேவைப்படுகிறது. தோல்வி நேரத்தில் நம்முடன் இருப்பவர்களே உண்மையான தொண்டர்கள். தோல்வி அடையும் போதுதான் நமது தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். தற்போது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு உள்ளது. இந்த ஆட்சியில் புதுச்சேரிக்கு மத்தியில் ஏதாவது முக்கியத்துவம் உள்ளதா? முதலமைச்சர் ரங்கசாமியால் பிரதமருக்கு எதிராக அமர்ந்து பேச முடியுமா என கேள்வி எழுப்பிய அவர், புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு வரப்பட்டன. தற்போது நடைபெறும் கூட்டணி ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்துள்ளது. எனவே புதுச்சேரியில் மீண்டும் சிறப்பான ஆட்சி அமைய நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் புதுச்சேரிக்கு வர வேண்டும் என தெரிவித்தார். கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட
ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். மோடி வந்திருக்கிறார் என்பதை இதே நமக்கு ஒரு வெற்றியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சோனியா காந்தியுடைய கணவர் மறைந்த இரும்பு பெண்மணி உலகமெல்லாம் பாராட்டிய இந்திரா காந்தியுடைய மகன் 137 ஆண்டு காலம் இந்திய நாட்டிலே காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியுடைய பேருந்து நிலையத்தில் எடுக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார். நான் கூட முன்னாள் முதலமைச்சரிடமும் சட்டமன்ற தலைவர் பட்டது தலைவர் பெயரை எடுக்கப்பட்டு இருக்கிறது. சட்டபூர்வமாக எடுக்கப்பட்டு ராஜீவ் காந்தி பெயரை எடுத்திருக்கிறார்கள். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசாங்கத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் ஒரு மாத காலத்தில் அங்க தலைவர் மிக அருமையான ஒரு சொற்பொழிவை ஆற்றி 17,000 கோடி வரியை கட்டினது டாடா இல்ல, பிர்லா இல்ல, அம்பானி இல்ல, அதானி இல்ல. சமூகத்திலே அடித்தட்டிலே இருக்கின்ற 30 விழுக்காடு 40 விழுக்காடு மக்கள் தான் இந்த வரி முழுவதையும் கட்டி இருக்கிறார்கள். எந்த பணக்காரனும் வரி கட்டல. ஆனால் இந்த தேசத்தினுடைய வளங்கள், சொத்துக்கள், இந்த தேசத்துடைய செல்வாக்கு மிக்க அதிகாரம் யார் கையில இருக்கிறது என்று சொன்னார், ஒரு 3 விழுக்காட்டுக்காரர்கள் கையில் இருக்கிறது. அதைத்தான் நம்ம ராகுல் காந்தி அடிச்சுட்டார். அதான் சமூக நீதி. புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான 11 சவரன் நகை மற்றும் பணம் திருட்டு. புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே உள்ள குச்சிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தண்டபாணி. விவசாயியான இவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து கடந்த மாதம் 24ஆம் தேதி மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த 11 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்ததாக திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் திருபுவனை காவல்துறையினர் ஆண்டியார்பாளையம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களது வாகனத்தை சோதனை செய்ததில் திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய பொருட்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் வழுதிரெட்டி பகுதியை சேர்ந்த சந்தோஷ் என்கிற சந்தோஷ்குமார் மற்றும் கிருபாகரன் என்பதும் கார் மெக்கானிக் தொழில் செய்து வரும் இவர்கள் திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளதும் அதன்படி குச்சிப்பாளையம் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து திருடியதும் தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்களிடமிருந்து தங்க மோதிரம், வளையல், தாலி சரடு, வெள்ளி அரடாம் கயிறு, மோதிரம் உள்ளிட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 11 பவுண்ட் நகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்க பணம், செல்போன், 2 சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காங்கிரஸ் கட்சி மாநில மூத்த துணைத் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில மூத்த துணைத் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் பிறந்தநாளையொட்டி தமிழ்ச்சங்க வளாகத்தில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்
கிரிஷ் சோட்டாங்கரை, மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இருந்து காசி யாத்திரைக்கு சென்றவர்கள் ராஜஸ்தான் மாநில எல்லையில் சிறைப்பிடிப்பு. கழிவறை குடிநீர் வசதி இல்லாமல் அவஸ்தைப்படுவதாக சிறைப்பிடித்தவர்கள் குமரல். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இருந்து 60க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் காசி யாத்திரைக்கு சென்றுள்ளனர். அவர்கள் ராஜஸ்தான் வழியாக செல்லும் போது அவர்கள் சென்ற வாகனத்திற்கு பர்மிட் இல்லை என்று கூறி வாகனத்தில் இருந்த அனைவரையும் சிறைபிடித்து தனி அறையில் அடைத்து வைத்துள்ளனர். சிறைபிடிக்கப்பட்டவர்கள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் தங்கள் சிறைபிடிக்கப்பட்டு பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் அங்கிருந்து வீடியோவை வெளியிட்டிருந்தனர். மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களிலும் பரவியது. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் பேசியதில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் 60,000 ரூபாய் பணம் செலுத்தி பர்மிட் பெற்றால்தான் விடுவிப்பதாக ராஜஸ்தான் போக்குவரத்து துறை தெரிவித்ததை அடுத்து தகவல் அறிந்து உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் 60,000 ரூபாய் செலுத்தி பக்தர்களை காசிக்கு செல்ல ஏற்பாடு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிளம்பி வந்தா எங்களுக்கு படிப்பு கிடையாது, இந்த இடம் இந்த போகணும், இந்த இடம் போகக்கூடாதுன்னு தெரியாது. எங்களை வந்து அரசு பண்ணி உள்ள ஒரு தண்ணி கூட இல்லாத, ஒரு டீ கூட இல்லாத நாங்க புதுச்சேரியில் 12 மையங்களில் நடைபெறும் நீட் தேர்வை 5230 பேர் எழுதியுள்ளனர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளை சேர்வதற்கு நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி உட்பட 12 மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வை 5230 பேர் எழுதினர். தேர்வெழுதிய மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை சாதாரண காலணி அணிய வேண்டும், நகைகள் அணிந்து வரக்கூடாது, முழுக்கை சட்டை, ஜீன்ஸ், துப்பட்டா உள்ளிட்டவை அணிந்து வரக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. மேலும் மொபைல், ப்ளூடூத், இயர்போன், பேஜர் போன்ற பொருட்களை எடுத்து வர தடை விதிக்கப்பட்டது. அதேபோல பென்சில் பாக்ஸ், கைப்பை, பெஞ்ச், தொப்பி ஆகியவற்றை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டது. தேர்வு மையத்திற்கு காலை 11:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை தேர்வறைக்கு செல்ல தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த தேர்வு நடைபெற்ற மையங்களில் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் மாணவர்கள் வசதிக்காக புதுச்சேரி அரசு சார்பில் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தேர்வு மையங்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன.
जी कैप रिमूव இப்படி வந்துருமா அந்த பக்கம் உள்ள இப்படி வெளியே வந்துருங்க சார் வெளியே வந்துருங்க சார். திருக்குனூர் விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரத்த தானம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. திருக்கனூரில் விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக பொதுமக்களுக்கான இரத்த தான முகாம் மற்றும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. இம்முகாமிற்கு விஜய் அறக்கட்டளை நிறுவனர் பாலச்சந்திரன் தலைமை தாங்கினார். விஜய் கல்லூரியின் துணைவேந்தர் ஜானகி தேவி முன்னிலை வகித்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் கமலக்கண்ணன் வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில உள்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இம்முகாமில் திருக்கனூரை சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக வந்தவாசி அரசு கலை கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு கல்லூரியில் உயர்கல்வி திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த கல்லூரியை ஆரம்பித்ததற்கு எந்த அளவில் அவர் எளிதில் உருவாகலை. ஒவ்வொரு தடவையும் இந்த பகுதியில் எப்படியாவது இந்த கல்லூரியை கொண்டு வந்து விட வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தோடு தடைகளை எல்லாம் தாண்டி தடைகளை எல்லாம் தகர்த்து இன்றைக்கு ஒரு சாதனையாளராக உங்கள் முன்னால் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய விடாமுயற்சி. போற்றுதலுக்குரிய மாண்புமிகு நாம் எழுமாறு தாழ்மையுடன் ஐயா தென்னாகூர் அரசு கல்லூரி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். சோகமா இருக்க? எனக்கு நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம் இருக்கு. நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எக்ஸாம் பத்தி பயமே இல்லை. ஏன்னா நான் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட். நானும் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட் தான். நீ எங்க படிக்கிற? நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ் சிலபஸ்ல தான் ஸ்கூலிங், ஹையர் ஸ்டடீஸ் எல்லா விஷயத்தையுமே நல்லாவே கிளியர் பண்றாங்க. சுபிக்ஷம் அபாக்கஸ்ல படிச்ச நிறைய அண்ணா அப்பா நீட், ஜேஇஇ, கேட் அது மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி இப்போ ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. நீயும் சுபிக்ஷம் அபாக்கஸ்ல போய் ஜாயின் பண்ணலாம். படிப்பு மட்டும் இல்லாம எக்ஸாம் ஃபியரும் இருக்காது. அதே சமயத்துல நீ கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கலாம். இப்ப நானே இன்னைக்கு போய் சேர்ந்துடுறேன். உங்க குழந்தைங்க எஜுகேஷன்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களா? அப்போ இன்று இணைந்திடுங்கள் சுபிக்ஷம் அபாக்கஸ். இங்க உங்க குழந்தைகளோட லிசனிங், மெமரி, கான்சென்ட்ரேஷன், விஷுவல் ஸ்கில், நியூமரிக்கல் ஸ்கில், கான்ஃபிடன்ஸ் லெவல்னு இப்ப இருக்கிறத விட 6 மடங்கு பெட்டர் பண்ணி காமிக்கிறாங்க. இப்ப எனக்கு மேத்ஸ்னா பயம் இல்லை, எக்ஸாம் பயம். நீங்க தான் என்னோட வழிகாட்டி. நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ். செய்திகள் தொடர்கின்றன.
திண்டிவனம் அடுத்த பட்டணத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் திண்டிவனம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் தலைமையில் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு ஏற்பாடுகள் மற்றும் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி சீட்டு வழித்தடங்கள் பற்றி ஆலோசனை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பட்டினத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் திண்டிவனம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் தலைமை தாங்கி மே 11 அன்று நடைபெறவிருக்கும் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு ஏற்பாடுகள் மற்றும் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி சீட்டு வழித்தடங்கள் பற்றி ஆலோசனை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காவல்துறை ஆய்வாளர்கள் விஜயகுமார், கிருபாலட்சுமி, பிரகாஷ், மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், சமூக நீதி பேரவை மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாலாஜி உள்ளிட்ட பாமக, வன்னியர் சங்க மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மகாபலிபுரம் செல்ல கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்தக்கூடாது என காவல்துறை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பாஸ் இருந்துச்சுன்னா இந்த பாஸ் இல்ல சப்போஸ் யாரும் வாங்குறது தவறா போவாங்க, திடீர்னு பிளான் பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு 5 வண்டி அடிஷனலா தேவைப்படும், அந்த நேரம் எக்ஸ்பர்ட் டிஎஸ்பி அதனால இந்த ஃபார்ம்ஸ் அங்கே வச்சிருப்பாங்க. அது ஜஸ்ட் அவங்களோட இதுக்கு மேலே எது வருதா இல்லை எனக்கு சப்டிவிஷன் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் நம்ம கல்லூரி திருவிழா 2025 கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் நம்ம கல்லூரி திருவிழா 2025 கல்லூரி அரங்கில் தாளாளர் முனைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ராஜா, கல்லூரியின் துணை முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி, கல்லூரியின் நிர்வாக அலுவலர் சதானந்தன் ஆகியோர் முன்னிலையில் கல்லூரியின் டீன் முனைவர் ராமசாமி வரவேற்புரை நிகழ்த்தினார். அண்ணா பல்கலைக்கழக நவம்பர் மற்றும் டிசம்பர் 2024 தேர்வு முடிவுகளில் 95% மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரியின் தாளாளர் முனைவர் சக்தி செந்தில்குமார் கல்வி கட்டணத்தை காசோலையாக மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். சிறப்பு விருந்தினர் கிருத்திகா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 2024 உயர்ந்த இடத்தை பெற்றவர், கல்லூரியின் அதிக மதிப்பெண் பெற்ற துறை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்து வாழ்த்தினார். சிறப்பு விருந்தினர் பட்டிமன்ற பேச்சாளர் சன் டிவி புகழ் கவிதா ஜவஹர் இந்த ஆண்டில் சிறந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்ட பேராசிரியர்களுக்கு, அரசின் நிதி உதவி சார்ந்த திட்டங்களை பெற்றவர்களுக்கும் காப்புரிமை பெற்ற பேராசிரியர்களுக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். கடந்த 1 மாதமாக நடைபெற்ற தடகள மற்றும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் சுந்தர் கேடயம் மற்றும் நற்சான்றிதழ்கள் வழங்கினார். ஒருங்கிணைப்பாளர் முனைவர் புவனேஸ்வரி நன்றி உரை கூறினார். இதில் 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து கிளை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வருகிற 11ஆம் தேதியன்று மாமல்லபுரத்தில் வன்னியர் சித்திரை இளைஞர் முழுநிலவு மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன், காயிரம்பேடு தேவராஜ் தலைமையில்
சித்திரை முழுநிலவு வன்னியர் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காயம்பேடு, மூலக்கழனி உள்ளிட்ட கிளைகளுக்கு சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் சித்திரை முழுநிலவு அழைப்பிதழை அப்பகுதியில் உள்ள வீடு வீடாக வழங்கி அழைப்பு விடுத்தனர். இந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் அஜித்குமார், காசி, ரவிச்சந்திரன், உமாபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு இப்பகுதியிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாஸ் இல்லாத வண்டி விட மாட்டாங்க போலீஸ். அதுக்கப்புறம் வந்து பைக் அலோடே கிடையாது. நம்ம பக்கமாக தானே இருக்குது, பைக்கில் போயிடலாம். பைக்குக்கு அலோடு கிடையாது. அதனால வண்டி, காரு அந்த பக்கம் மதுராந்த கணக்கு பண்ணுறோம், அந்த பக்கம் பாண்டிச்சேரி போயிடணும். எல்லாம் 2 வண்டியும் பாசுகிற வண்டி தான் மாநாடு உள்ள போய் பார்க்கிங் இடத்துல பார்த்துட்டு வந்தோம். அதில் கூட 1000 வண்டி பேக் சைடு வழி இருக்குது. பேக் சைடாக நடந்து வந்துட்டோம், போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இடத்துலாம் பார்க்கிங் நல்லா அருமையான, அந்த ஈஸியாக இருந்து இறக்கிறது பெரிய ரோடு ஒன்று கொடுக்குறான். செங்கல்பட்டில் வன்னியர்களின் சித்திர குடும்ப விழாவையொட்டி வானில் பறக்கவிட்ட ராட்சத விளம்பர பலூன். செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம், சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் கூட்ரோட் நாகராஜ் தலைமையில் பிரம்மாண்டமான விளம்பர ராட்சத பலூனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில வன்னியர் சங்க செயலாளருமான திருக்கச்சூர் ஆறுமுகம் பறக்கவிட்டார். சித்திரை முழுநிலவு வன்னியர் குடும்ப விழா எனவும் அழைக்கப்படும் வரும் 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் திருவிழந்தை பகுதியில் நடைபெறவிருக்கும் நிலையில் அனைத்து பொதுமக்களையும் அழைக்கும் விதமாக மாவட்ட வன்னியர் தலைவர் கூட்ரோட் நாகராஜ் ஏற்பாட்டில் திட்டமிட்டபடி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில வன்னியர் சங்க செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர், செங்கல்பட்டு மாவட்ட மாநாட்டு பொறுப்பாளர் அரியலூர் வைதி ஆறுமுகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏஜ்மலை, பாட்டாளி தொழிற்சங்க செயலாளர் ராமமுத்துக்குமார், செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நகர பொறுப்பாளர்கள் ஹரிகிருஷ்ணன், சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சித்திரை முழுநிலவு மாநாட்டின் விளம்பர பதாகையாக விண்ணில் ராட்சத பலூன், அதில் சமூக நீதி போராளி மருத்துவர் ராமதாஸ், 108 நாயகர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், மாவீரனார் ஜே குரு ஆகியோரின் உருவம் பதித்த வன்னியர்களின் அடையாளமான அக்னி கலச குண்டலம் பதித்த விளம்பர ராட்சத பலூனை செங்கல்பட்டு புறவழி சாலையில் செல்லும் அனைத்து பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுக்கும் விதமாக பறக்க வைக்கப்பட்டது. இந்த பலூனானது நமது விளம்பர பதாகை போன்று விண்ணில் அழைப்பு கொடுக்கும் வகையில் பறக்க விட்டனர். ஓகேண்ணா. தெரியுமாப்பா? மருத்துவர் சென்னையா வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கம் பட்ட ஒரு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக வருகின்ற மே 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து சிறப்பு ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் சிறப்பு ஆலோசனை கூட்டம் மாநில வன்னியர் சங்க செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் வன்னியர் சங்க நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ள வன்னியர்களின் சித்திரை முழுநிலவு விழாவில் கலந்து கொள்ள வாகனங்கள் மற்றும் அப்பகுதியில் சிறப்பு ஏற்பாடு செய்வது குறித்தும், வன்னியர்களின் மாநாட்டில் சிறப்பிக்க வன்னியர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சமூகத்தினரும் குடும்பத்துடன் கலந்து கொள்ள அழைப்பிதழ் வழங்கி அழைத்து
சமூக நீதி போராளி மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் 42 ஆண்டு கால போராட்டமாக நடைபெற்று வந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும் மற்றும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கிடவும் போராட்டத்திற்கு பிறகு 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கும் வன்னியர் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு சமூக நீதி போராளி மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடன் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கலந்து கொண்டு சமூக நீதியை வென்றெடுக்க மிக சிறப்பாக செயல்பட செங்கல்பட்டு மத்திய, வடக்கு, மேற்கு, தெற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட, மாநில, ஒன்றிய, கிளை, நகர நிர்வாகிகள், காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் மாநில வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட மாநாட்டு பொறுப்பாளர், மாநில வன்னியர் சங்க செயலாளர் அரியலூர் வைத்தி, காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்ட மாநாட்டு பொறுப்பாளர் கிருஷ்ணன், மாநில பாட்டாளி தொழிற்சங்க செயலாளர் முத்துக்குமார், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சக்தி கமலம்மாள், பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலர் காயார் ஏழுமலை, பாட்டாளி மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், நிர்மல்குமார், பாட்டாளி மக்கள் கட்சியின் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார், காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரி, மாநில இளைஞரணி செயலாளர் பொன் கங்காதரன், மாவட்ட மாநாட்டுக்குழு பொறுப்பாளர், மத்திய மாவட்ட தலைவர் நாகராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் கோபாலகண்ணன், சமூக முன்னேற்ற பொறுப்பாளர் பரந்தாமன் மற்றும் மகளிரணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு 1 கோடி மக்கள் பங்கு பெற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த அனுபவத்தை வாங்குறது அதற்கு நாம் செய்ய வேண்டியது 3 வேலை. ஒன்று ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ், டிரைவர் லைசன்ஸ். ஒரு அமைச்சர் கூட இந்த சட்டமன்றத்தில் இவ்வளவு பெரிய சொத்தாயிருக்கு. நம்ம பாட்டாளி கட்சி ஆரம்பிச்சு இந்த மாநாட்டின் நோக்கத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிகாட்டுதல்படி மாநாட்டு குழுவின் இடஒதுக்கீட்டை தந்துவிட்டேன் என்று அறிவிப்பார். போன வாரத்தோட இந்த 10.5 கோரிக்கை நின்று போச்சு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் லட்சுமண நாயக்கர் பாளையம் கிராமத்தில் 30 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ முருகனுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை மதுரா லட்சுமண நாயக்கன் பாளையம் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ துர்க்கை அம்மன் திருக்கோவில்களுக்கு திருநிறைய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திருவிளக்கு வழிபாடு, புனித நீர் வழிபாடு, திருமகள் வழிபாடு, முதற்கால வேள்வி, திருமுறை விண்ணப்பம் ஆகிய நிகழ்ச்சிகளும், சனிக்கிழமை அன்று பேரொளி வழிபாடு, 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்வி, நிறைவு ஆகிய பூஜைகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை மங்கள இசையுடன் 4ஆம் கால பூஜையை தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்படுதலை தொடர்ந்து விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும், மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக 30 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் வேள்வி பணியில் தஞ்சை ஸ்ரீ வாமதேவ நடர் சரவணகுமார் ஐயா தலைமை தாங்கி உடன் சேக்கிழார் தீந்தமிழ் வழிபாட்டு திருக்கூடத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் நாகப்பன், புருஷோத்தமன், பிரகாசம், அனந்த பத்மநாபன், பாலபாஸ்கர், தமிழ்ச்செல்வன் உட்பட ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊர் நாட்டாமைகள், இளைஞர்கள் மற்றும் நடப்பாளையம் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நலசங்கம் சார்பாக 42வது வணிகர் கோரிக்கை மாநாடு மதுராந்தகத்தில் நடைபெறுவதையொட்டி ஒலிபெருக்கியின் மூலம் துண்டு பிரசுரங்கம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் 42வது வணிகர் தினத்தையொட்டி வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாடு மாநில தலைவர் AM விக்ரம் ராஜா தலைமையில் நடைபெறுவதையொட்டி அதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற வேண்டும் என்று செங்கல்பட்டு நகர அனைத்து வணிகர்களும் செங்கல்பட்டு நகர பகுதியில் விடுமுறை அளித்து மாபெரும் வணிகர் கோரிக்கை மாநாட்டில் கலந்து கொண்டு மாநாட்டை மிக பிரம்மாண்டமான முறையில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று செங்கல்பட்டு நகர பகுதிகளில் ஆட்டோ ஒலிபெருக்கி மூலம் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நலசங்க தலைவர் எஸ். உத்தரகுமார், செயலாளர் AGD துரைராஜ் தலைமையில் வியாபாரிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் ஆட்டோ ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் அதன் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாளை இங்க இருக்கின்ற பொதுமக்களுக்கு இந்த ராஜாஜி தெரு பஜாரில் எந்த ஒரு வணிகமும் செயல்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் பார்க்காமல் அனைத்து வணிகர்களும் நாளை மே 5 முழு கடையடைப்பு செய்து வணிக சங்கம் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இருக்கின்ற பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்கிறோம். நாளை இந்த பஜாரில் ராஜாஜி தெருவில் எந்த ஒரு வணிகமும் நாளை ஒரு நாள் செயல்படாது, முழு கடையடைப்பு என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வணிக சொந்தங்களே, நாளை முழு கடையடைப்பு செய்து நம்முடைய மாநில தலைவர் காலை 8 மணிக்கு மாநில பந்தலில் கொடியேற்றிவிட்டு நிகழ்ச்சி நடக்கின்றன. பகல் 3 மணி அளவில் மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டம். சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. புதுச்சேரியில் 12 மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு. குச்சிப்பாளையத்தில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து நகை பணம் கொள்ளை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல். பீட்டர் அல்போன்ஸ் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.